ஹலோ காய்ஸ், வாங்க இன்றைக்கி லக்னோ மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு மெயின் ரோடு தான். இங்கே எல்லா திங்ஸுமே கிடைக்கும். மெயின் ரோட்டுக்கு சைடில் தான் வந்து மார்க்கெட் போட்டிருப்பாங்க. வெங்காயம் இன்றைக்கி 6 கிலோ 100 ரூபா. இங்கே லக்னோவில் வெள்ளைப்பூடு 100 ரூபா கிலோ. இப்படி தான் இருக்கும் ரோடு. இந்த ரோட்டுக்கு சைடில் 2 பக்கமும் கடை கணக்காக லைட்டை ஃபிட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனால் காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈவினிங் தான் பறிச்சுட்டு வருவாங்க காயெல்லாம் தோட்டத்தில் இருந்து. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். போனால் நாங்கள் நைட்டு தான் மார்க்கெட் போவோம், பகலில் போக மாட்டோம். இங்கே பகலில் மார்க்கெட் கிடையாது. ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் மார்க்கெட்டு. நைட்டு 12:30 வரைக்கும் இருப்பாங்க. இதில் வந்து பலசரக்கு சாமாவும் இந்த மாதிரி கடை போட்டிருப்பாங்க. இப்போதைக்கு கிர்னி பழம் தான் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. வாழைப்பழம் டஜன் 50 ரூபா. இங்கே கிர்னி பழம்லாம் 6 கிலோ 100 ரூபா. தர்பூசணி கிலோ 20 ரூபா. மார்க்கெட் போனால் எல்லா காயும் வாங்கணும்னு தோணும். ரேட்டும் ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. ஆப்பிள் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். கிலோ வந்து 200 ரூபா. வெண்டைக்காய் கிலோ 30. கிரேப்ஸு கிலோ 100 ரூபா. மாம்பழம் 1.25 கிலோ 100 ரூபா லக்னோவில். வாட்டர் மிலான் கிலோ 20. மெயின் ரோடு தான். வண்டியும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். வாங்குறவங்களும் நிறையா பேர் வருவாங்க. கொஞ்சம் டிராஃபிக்காகவும் இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தக்காளியெல்லாம் கிலோ 10 ரூபா தான். வெள்ளரிக்காய் கிலோ 20. பத்தி கடை. இது வந்து பத்தி இங்கே கிடைக்கும். எல்லா திங்ஸுமே துணி, பத்தி, பன்னீர் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும் மார்க்கெட்டில். இதுதான் கிடையாது. இது வந்து பலாக்காய். இவங்க வந்து பலாக்காயை கூட்டு வைப்பாங்க. நம்ம ஊரில் பலாப்பழத்தை சாப்பிடுவோம். இவங்க பிஞ்சி பலாக்காயை வந்து கூட்டு வைப்பாங்க. உருளைக்கிழங்கு 5 கிலோ 100 ரூபா. தக்காளி 10 ரூபா. இது வந்து பலசரக்கு கடை எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ரேட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஏதோ கடையில் கம்பேர் பண்ணும்போது 2 ரூபா 1 ரூபா கம்மியாக தான் இருக்கும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப்